என் குலதெய்வமான குழுந்தாளம்மனை போற்றி, பெரிய கற்பனசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். வணக்கம். திருமண அமைப்பு இல்லை, இல்லாத ஜாதகம் அமைப்பு அப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இதில் விதி நிறையா இருக்குது திருமணமே ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதில் ஒரு ஜாதகம், எடுத்துக்காட்டு ஜாதகம் போட்டு அதில் ஒரு விதியத்தை நம்ம பார்க்க போகிறோம். பொதுவான கருத்து, கலச்சித்திர பாவகம் 7ஆம் பாவகம் கெட்டு திருமண வாழ்க்கை, திருமணம் ஆனதுக்கு அப்புறமா குடும்ப வாழ்க்கை கொடுக்கக்கூடிய 2, 8 கெட்டு, 7ஆம் பாவகம் கெட்டு, 8ஆம் பாவகம் கெட்டு, அதோடைய ராசி லக்கணத்துக்கு 2க்கும் பார்க்கணும். அதோடைய காரகமான ஆண்களுக்கு சுக்கிரனும் கெட்டு போய், பெண்களுக்கு செவ்வாய் கெட்டு, தாம்பத்திய உறவை கொடுக்கக்கூடிய பாவகம், இன்பமாக இருக்கக்கூடிய பாவகம், அயன பயனஸ்தானமான 12ஆம் பாவத்தை பார்த்து குழந்தையை கொடுக்கக்கூடிய பாவகம் 5ஆம் பாவகம், தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய பாவகம் 3ஆம் பாவகம். என்னையும் அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. நிறையா விஷயங்கள் இருக்குது, நிறையா பார்க்கணும். ஜாதகத்தை எடுத்துட்டோம். இதில் ஒரு அமைப்பு உள்ள ஜாதகத்தை பார்க்குறோம். இன்னும் கூட அடுக்கிக்கிட்டே போவேன் நான் வாட்டில். எந்தெந்த பாவத்தை பார்க்கணும். 7, 8ஆம் பாவம்னா நல்லாத்தானே இருக்குது. எனக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்கிற ஜாதகம் எத்தனையோ இருக்குது. அதுக்கெல்லாம் தசாபத்தி வரணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. கால நேரம், வர்த்தமானம், நிறவேத அவங்க போயிட்டே இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிடுவாங்க. ஒரே வழியில் எதுக்காக இருந்தாலும் ஒரு காலம் வரணும்யா அப்படிங்குவாங்கள, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரி, பார்ப்போம். இதில் நிறைய விஷயங்கள், நிறைய அமைப்பு இருக்குது. என்னுடைய ஜாதகத்தில் போய் நீங்கள் என்னுடைய யூடியூப்பில், ஜாதகமில் என்னுடைய யூடியூப்பில் போய் முன்னாடி போனீங்கன்னா ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதாவது ஒரு மடத்துக்கு அதிபதி கல்யாணம் பண்ணாமல் ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு அதில் ஒரு ஒரு மடத்துக்கு வச்சு மடம் நடத்தி கொண்டு அதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியங்கிறது போட்டிருக்கேன். திருமண வாழ்க்கை வேணாம்னு ஓடி போய் சாமியார் வீடியோ போட்டிருக்கேன். குடும்ப வாழ்க்கையோடு இருக்கிற சாமி ஆடுற பெண்களுடைய வீடியோவும் போட்டிருக்கேன். நிறையா போட்டிருக்கேன். நீங்கள் போய் பார்த்தா தெரியும். சரி, இப்போ ஒரு அமைப்பு. நாம் போடக்கூடிய வீடியோ அனைத்தும் என்னிடம் ஜாதகம் பார்த்து அவங்களுடைய கேட்டு தெளிவோடு தான் போடுறேன். அதே மாதிரி நான் போடுற அந்த இதே அவங்களாலே கண்டுபிடிக்க முடியாது நம்ம ஜாதகம் தானே அப்படின்னு. ஏன் அப்படின்னா, எந்த வீடியோவிலையும் பேர் போட மாட்டேன். அவங்க பிறந்த ஊர் உண்மையான ஊர் வராது. பொதுவாக திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டம் அப்படின்னு போடுவோம். சரிங்களா? ஆகையினால பயப்பட வேண்டாம். யாரோடைய வீடியோ போட்டு தனிநபரை. ஏன் அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகம், தனிநபருடைய ஜாதகம் போடும்போது அவங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் பாதிக்கப்படுவார்கள். ஏன்னா பாவம் யாராக இருந்தாலும். இப்போ நானே இருக்கேன், என்னை பற்றி நல்லதாக சொல்லும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும். 10 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தும் போது அவங்களுக்கு கொஞ்சம் மனநோய் வர்ற மாதிரி ஆகி போயிடும். நம்ம போடுறது யாருக்குமே தெரியாது. அவங்க அனுமதியும் பெற்றிருக்கோம். இருந்தாலும் நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவை காமிப்போம். இந்த மாதிரி தான், பரவாயில்லை. இப்படி தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ பார்ப்போம். இப்போ நம்ம எடுத்துக்காட்டு போடக்கூடிய ஜாதகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். அதாவது என்னிடம் மொத்தமாக இப்போ நம்ம போடுறது 2004 பிறந்தது. அப்படிங்கும்போது 22 வயசு பருவம் உள்ள ஒரு பெண்ணுடைய ஜாதகம் தான் நம்ம இப்போ போட போகிறோம். அவங்க என்னைக்கிடம் குடும்ப ஜாதகமாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு 2, 3 குழந்தைகள் இருக்கிறது. அதோட லைனாக வச்சு பார்க்குறாங்க. அப்போ இந்த குழந்தையோட ஜாதகம் பார்க்கும்போது, குழந்தைன்னு தான் வாயில் வருது, இருந்துட்டு போட்டு தெய்வம். அவங்க ஜாதகம் பார்க்கும் பொழுது படிப்பு, தாய் தந்தை எல்லாம் வரிசையாக எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் பிரேக் ஆகுது. இதுக்கு இல்லையாம்மா, கொஞ்சம் ஏதோ தாமதம், கொஞ்சம் இது மாதிரிங்க ஐயா, அந்த பாயிண்டில் இருத்துங்க. அந்த பொண்ணு கன்னியாஸ்திரியாக போயிட்டாங்க அம்மாங்க அப்படின்னு சொல்லுவோம். தெய்வத்துக்கு தொண்டு செய்ய போயிட்டாங்க அந்த வயசுலேயே படிச்சுட்டு. இந்த இடத்துல படித்தாங்க. அப்படியே அவங்க மூலியமாக அங்கே அவங்க கன்னியாஸ்திரியாக போயிட்டாங்க அப்படின்னாங்க. ரொம்ப நன்றிம்மா. அதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு. ஏன்னா நான் எந்த ஜாதகமும் நல்லது சொல்லும்பொழுது
அடுக்கி கொண்டே போகுவேன். கெடுதல் சொல்லணும், கெட்டதா அப்படின்னா கொஞ்சம் கூசி தான் சொல்லுவேன். ஏன்னா பட்டுன்னு சொல்லிட மாட்டேன். ஏன்னா யார் மனதும் புண்படக்கூடாது. அந்த ஒரு அடிப்படையில் சரி பார்ப்போம். இவங்க பிறந்த தேதி 4/10/2004. பிறந்த நேரம் காலையில் 8:36 AM. திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்திருக்கார்கள். போதும், ஏற்கனவே வளைக்கட்டம். நேராக ராசி கட்டத்தை போட்டுருவோம். ஸ்க்ரீனில் வருது ராசி கட்டம், அதில் பாருங்கள். ஒரே நிமிஷம் அதை எடுத்து ரைட்டு. இவங்க ஏன் கிழமையை சொல்கிறேன்னா, கிழமையில் ஒரு விஷயம் இருக்குது. திங்கக்கிழமை பிறந்திருக்கார்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார்கள். நான் பார்த்த அளவுக்கு அந்த கிழமைக்கு உள்ளதும் நட்சத்திரத்துக்குள்ள அதிபதி வலுவாக இருக்கும்போது அவர்கள் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறாங்க. அதனால தான் கிழமை இப்போ சொல்ல போனால் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த இடத்துல இந்த ஜாதகத்திற்கு என்னன்னாக்கும், நட்சத்திரத்துக்கு அதிபதிக்கும் இப்போ ரோகிணி அப்படிங்கும்போது சந்திரன் வந்துடுறாரு, திங்கக்கிழமைங்கும் போது சந்திரன் வந்துடுறாரு. அப்போ உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் எப்படி இருக்கார், அவ்வளோதான் பார்ப்போம். சரி, நீங்கள் கிழமைக்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா எடுக்கலாம். ஜோதிடம் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸ்க்ரீனில் ராசி கட்ட வருது பாருங்கள். லக்கணமாக வர்றது துலாம். அப்படியே கிரக வலுவும் பார்த்துட்டு போயிடலாம். 2வது அது வர வேணாம். லக்கணத்தில் ஞானக்காரகனான கேது இருக்கிறார். 4ஆம் இடத்தில் மாந்தி. நம்ம மாந்தியை எடுக்கிறதுல தான் இருந்தாலும் இதில் போட்டிருக்காங்க. ஓரளவுக்கு மாந்தி இருக்கிற இடத்தை கெடுப்பார். அதோட நம்ம படிக்குவோம். சனி மாதிரி. அப்போ அந்த பார்வைலாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி மாதிரின்னு எடுத்துக்கங்க. இருந்தாலும் பார்வை பலனை நம்ம எடுக்க வேணாம். இருக்கிற இடத்த டேமேஜ் பண்ணுவார். 4ஆம் பாவகம் குடும்பம், கல்வி. அப்போ கல்வி கெடுத்துருமா அப்படின்னாக்கா மற்றதை போய் பார்த்துடணும். புதனும் குருவும். சரிங்களா? 4ஆம் பாவத்தில் மாந்தி இருக்கிறார். 8ஆம் பாவகத்தில் சந்திரன். அந்த இடத்துல சந்திரன் உச்சமாக இருக்கிறார். 10ஆம் இடத்தில் சனி. இந்த இடத்துல தான் காரகோ பாவ நாஸ்தின்னு வரும். நம்ம சொல்லியிருந்தோம்ல. அப்போ ஒரு வேலையே கிடைக்காதுன்னா, வேலை தானே நிரந்தரமான வேலை கிடைச்சிருச்சுல்ல. தெய்வ தொண்டுக்கு கிடைக்கக்கூடிய வேலை கிடைச்சிருச்சுல, உடனே நம்மளுக்கு கேட்பேன், இதில் வருமானம் வராதுல்ல. அடுத்த கேள்வி. சரி பார்ப்போம், அதுக்கு போக வேணாம். 11ஆம் இடத்தில் சுக்கிரன். லக்னாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். வருமானம் வருது, பயப்பட வேண்டாம். ராசிக்கும் லக்னத்துக்கும் அதிபதி, ராசிக்கு கேந்திரத்தில் 4ஆம் இடத்திலும் லக்னத்துக்கு 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். 12ஆம் பாவகத்தில் குரு, சூரியன், செவ்வாய், புதன். இந்த இடத்துல இப்போ 4 கிரகம் 12ஆம் இடத்தில் இருக்கும்போது இது கண்டிப்பாக டிகிரி வயசில் பார்த்து ஆகணும். இங்கே அஸ்தங்கம் போட்டிருந்தாலும், அஸ்தங்கம் அப்படிங்கிறது வக்கரத்துக்கு முன்னே ஒரு வேலை தான். ஒளி இழக்கிறாங்க அந்த இடத்துல. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். புதனும் ஒளி இழக்கிறார், குருவும் ஒளி இழக்கிறார். 4ஆம் பாவம் இவங்க எப்படி படித்தாங்கன்னு அந்த அவங்களுக்கு கூடிய அந்த டிஸ்ட்ரா போகக்கூடிய, அந்த அம்மாங்களாக போகக்கூடிய, கன்னியாஸ்திரியாக போகக்கூடிய படிப்பு படிச்சிருக்காங்க. போதுமா? நல்லா படிச்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள படிப்பு. இந்த இடத்துல டிகிரி பார்க்கணும் அப்படின்னா முதல்ல எடுத்துருவோம். சூரியன் எத்தனை டிகிரியில் இருக்கார் அந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் இதுக்கு பார்த்தா ஆகணும். 17.19 17 டிகிரி 19 இருக்கிறாரு. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் அந்த இடத்துல 11.5 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் 6 டிகிரி வித்தியாசம். இணைவு 6 டிகிரிக்குள்ளே இருக்கிறாங்க. அடுத்து அங்கே யார்? குரு வாங்கியிருக்க டிகிரி 8.1. அப்போ 9 டிகிரியில் இணைந்து உள்ளார்கள். 13 டிகிரிக்குள்ளே இருந்தாவே இணைவு தான். அதில் 8 டிகிரிக்குள்ளே இருக்கும்போது கடுமையாக இணைவு. அஸ்தங்கத்தை எடுப்போம். அப்போ அஸ்தங்கம் தான் குருவும். அடுத்து அந்த இடத்துல எந்த கிரகம் இருக்கிறது பார்த்துருவோம். புதனை பார்க்கணும். புதன் 16 டிகிரி. அது ஒரு 17, இது 16.2, அது 17.18. அப்படிங்கும் பொழுது ஒரே டிகிரியில் இணைவு புதன். இப்போ பார்ப்போம். ஏன் இந்த இடத்துல டிகிரி பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, 12ஆம் இடத்துக்கு அதிபதி உச்சம் பெற்று
சுகபோகம் அயன போயன ஸ்தானத்துக்கு அதிபதி உச்சம் பெற்று சூரியனுடன் ஒரே டிகிரியில் இணைவு பெற்று அஸ்தங்கம் பெற்று உள்ளார். அப்போ அவருக்கு சுத்தமாக கெட்டு போயிட்டார். இங்கே அயன போயன ஸ்தானத்துக்கு வேலை இல்லை. முதல் பாயிண்ட். 7ஆம் பாவகத்துக்கு அதிபதி தன் வீட்டுக்கு 6இல் மறைஞ்சு லக்னத்துக்கு 12இல் மறைந்து அஸ்தங்கப்பட்டு விட்டார். அவர் 6 டிகிரியில் சொன்னா அவரும் கெட்டு விட்டார். அதற்கு அடுத்தபடியாக குரு தான் நமக்கு 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி. 6ஆம் இடம் வலுவாத்தான் இருக்கிறேன் பார்க்குதுல்ல. இந்த இடத்துல 3ஆம் இடம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறையா வீடியோவில். திருமணத்துக்கு அந்த 3ஆம் பாவத்தை பார்க்கணும். அவங்க தான் தைரியம், வீரியம், சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம் தான். புகழ், கீர்த்தி, அந்தஸ்தெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் 3ஆம் பாவம். அதில் குழந்தை பத்துக்கக்கூடிய இந்த வீரியங்கிறத கொடுக்கக்கூடியது பெண்களுக்கு கருமுட்டைன்னு எடுத்துக்கலாம். அந்த பாவத்துக்குள்ள அதிபதி 3ஆம் இடத்து. குழந்தைய கொடுக்கக்கூடியவர் காரக அதிபதி குரு. பெண்களுக்கு செவ்வாய். பொதுவாக சுக்கிரனை பார்க்கலாம். இருந்தாலும் அது அதிபதி வலுவாக இருந்து இந்த மாதிரி பாவங்களுக்கு அதிபதி அந்தந்த பாவத்துக்குள்ள அதிபதி கெட்டு அந்த பாவமும் கெட்டிருக்கும் போது இப்போ 7ஆம் பாவகத்தில் பார்ப்போம். கலச்சித்திரஸ்தானத்தை லக்கணத்துக்கு 7ஆம் பாவகத்தில் ராகு இருக்கிறது ஒரு தோஷம் எடுப்போம். அந்த அதில் ஒளி இருளுக்கரகமான ராகு மட்டும் இருக்கிறார். வீடு கொடுத்தவன் தன் வீட்டுக்கு 6இல் மறைகிறான். 8ஆம் பார்வையாக 7ஆம் பாவகத்தை 8ஆம் பார்வையாக செவ்வாய் பார்க்கிறது. 10ஆம் பார்வையாக சனி பார்வை விழுகிறது. கலச்சித்திரம் பாவம் சுத்தமாக கெட்டு போய்விட்டது. திருமணம் இல்லை. சரி, திருமண வாழ்க்கை அந்த 8ஆம் பாவகத்தில் உச்ச சந்திரன் இருக்கானையா அப்படிங்கும்போது இருக்கலாம். 10ஆம் இடத்துக்கு அதிபதி உச்சமாக இருக்கிறார். தாயார் உச்சமாக இருக்கிறார். இப்படி எடுத்துக்கோங்க. 4ஆம் இடத்துக்கு பரவாயில்லை. தாய் தந்தையார் நல்லா வலுவாக இருக்கிறார். 2ஆம் பாவ பொருளாதாரம் வரும். ஆயில் கட்டியாக இருக்கும். அதில் அந்த இடத்துல மாற்றுக்கருத்து கிடையாது. திருமண பாவகத்துக்கு உள்ள இந்த இடத்துல என்ன போட்டிருக்கோம்? திருமண அமைப்பு இல்லை. அந்த திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் கெட்டு 7ஆம் பாவத்துக்கு அதிபதி கெட்டு 7ஆம் பாவகம் கெடுத்து இதில் 5ஆம் பாவத்துக்கு சரி குழந்தைக்கு அப்படிங்கும்போது அவங்க 5ஆம் பாவத்துக்கு அதிபதி கொஞ்சம் 10ஆம் இடத்துல இருக்காரையா. காரக போவ நாஸ்திப்பட்டு சனின்னு அது காரக போவ நாஸ்திக்கு அது வேறு போயிடணும் தொழிலுக்கு. அது அங்கே இருக்கட்டும். 5ஆம் பாவகத்தை சுக்கிரன் மட்டும் பார்க்குறாரு. 5ஆம் பாவத்துக்கு அதிபதி ஏகதேசம் ஓரளவுக்கு 10ஆம் பாவத்தில் தானே இருக்கார். அவனுக்கு சனிக்கு வீடு கொடுத்த உச்சமாக தானே இருக்கா. அப்போ குழந்தை இருக்குன்னாக்கா கன்னியாஸ்திரிக்கு எல்லாமே குழந்தை தான். நானும் குழந்தை தான். அவங்களுக்கு நமக்கு வயசு வித்தியாசம் இல்லை. அவங்க அம்மாங்கள், அவங்க பேரே நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க? அம்மாங்கள் அப்படிங்குவாங்க. கன்னியாஸ்திரி அவங்க குழந்தைய பெற்காத குழந்தைகளுக்கு தாயார். எல்லா குழந்தைகளிடத்தும் அன்பு காண்பிக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ. அப்போ நானே அந்த இடத்துல எனக்கு 54 வயசு ஆகுது. அவங்கள இடத்துல போனாலும் என் மக வயசு என் குழந்தையோட வயசு தான் இருக்கும். அவங்கள்ட்ட போனாலும் அவங்களுக்கு நான் குழந்தை. அவ்வளோ அப்படித்தான் எடுத்துக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அமைப்பு. லக்கணத்தில் ஞானக்காரகன் வருது. இந்த திருமண அமைப்பு இவங்களுக்கு இல்லை. 12ஆம் இடத்தில் பாவரான இந்த லக்கணத்துக்கு பாவர் தான் அம்பிட்டு பயணம். பாவர் தான் அம்பிட்டு கிரகம். செவ்வாய் பாவர் எடுப்போம். செவ்வாய் ஒரு பாவர், சனி ஒரு பாவர், 3ஆம் பார்வையாக சனி பார்க்குறேன். சூரியன் ஒரு பாவர். இதில் முழு பாவர் சனி, முக்கா பாவர் செவ்வாய், அரை பாவர் சூரியன். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. அந்த இடத்துல அப்போ குருவும் புதனும் இருக்காங்க இல்லையா? அப்படின்னாக்கா அஸ்தகமாகி போயிட்டாங்களே. நம்ம என்ன பண்ணுறது? சுத்தம். அப்போ சுக்கிரன் வலுவாக இருக்குது. அதுக்குள்ள காரணம் சொல்லுங்கன்னா, அதாவது வீடே இல்லைனாலும் 4ஆம் பாவம் கெட்டு போச்சு. சொந்தம் வீடு இல்லைனாலும் ஃபேனும் ஏசி உள்ள ரூமில் வாழ்வார்கள். காரே அவங்களுக்கு சொந்தமாக இல்லைனாலும் காரில் போவார்கள். சுக்கிரன் அந்த இன்பத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. சுகபோகத்துக்கு கொடுப்பார் சுக்கிரன். எப்படின்னா வண்டி வாகனத்தில் போகிறது, இந்த நல்ல வீட்டில் இருக்கிறது. அப்போ நீங்கள் உணவு அப்படின்னா இந்த இடத்துல சந்திரன் பார்க்குறாரு. எடுக்கலாம்.
ஏன் 2ஆம் பாவத்தை குரு உச்ச சந்திரன் பார்க்குறாருன்னா பார்க்கலாம், நல்லா உணவு சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு தேவையானது. இப்படித்தான் நம்ம எடுக்கணும். இதில் நிறைய அமைப்பு இருக்குது. இப்போ திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்க வரும்பொழுதே நம்ம அவங்க பார்த்தாலே தெரிஞ்சு வரும். ஒரு பையனுடைய ஜாதகத்தை பார்க்குறோம், அவனுடைய ஒழுக்கம் எப்படி, அவன் குடிகாரனா இருப்பானா, கஞ்சா குடிக்காரனா இருப்பானா, அவனுடைய ஒழுக்கம் எப்படி அப்படின்னு அவனுடைய நடக்கக்கூடிய தசாபதி. சரி, இதுக்கு மேலே தசாபதி அமைப்பை பார்க்கணும். பார்த்துடலாங்களா? இவங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தாங்க, 4ஆம் பாவகம். அப்போ பிறந்த காலத்தில் சந்திரதசை வரும். சந்திரதசை எத்தனை வருஷம் அதுவும் பார்க்கணும்ல, இருந்தாலும் பார்ப்போம். சந்திரதசை ஒரு வருஷம்தான், 9 மாதம்தான். அதுக்கப்புறமா செவ்வாய் தசை ஒரு 7 வருஷம். அப்போ 8 வயசுக்கு மேலே 18 வருஷத்துக்கு ராகு தசை நடக்குது. இன்னும் சொல்ல தேவையில்லை, போதும்னு நினைக்கிறவங்களுக்கு. ராகு இங்கே 7ஆம் பாவத்தில் இருக்கிறார், கண்டிப்பாக கெடுக்க செய்வார். வீடு கொடுத்தேன், செவ்வாயும் கெட்டு போயிட்டேன். செவ்வாயோட பார்வை 8ஆம் பார்வை, சனியோட பார்வை 10ஆம் பார்வை, ராகுவோடைய தசை நடக்குது. ராகு என்ன செய்வேன், அவ்வளோதான் வச்சு செய்வார். எத்தனை வயசு வரைக்கும் இருக்குது? கிட்டத்தட்ட இந்த பொண்ணுக்கு 26 வயசு வரைக்குமே இருக்குது. சரி, அதுக்கு மேலே குருதசை வரல. நம்மளால் அப்புறம் எதுலேயுமே சரியாக தான் இருப்பாங்க. சரி, இருக்கட்டுமே. குரு தான் 12ஆம் இடத்துலேருந்து கெட்டு போயிட்டாரு. அவர் 3ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதியே. 6ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா எப்படி வேலை கிடைக்கும்? அது குரு பார்க்குறாருல்ல, 6ஆம் பாவகத்தை. வேலைன்னா இந்த மாதிரி தான், ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒவ்வொன்று இருக்கிறது. அப்படி அலசி அலசி தான் சொல்லணும். திருமண வாழ்க்கை, இந்த பொண்ணு திருமண வாழ்க்கை இல்லை, எப்படி பார்த்தாலும் திருமண வாழ்க்கை இல்லை. சரி, இந்த அமைப்பில் இருந்து திருமணம் ஆனவர்கள் இருக்காங்கன்னாக்கா அவங்க திருமண வாழ்க்கையில் இன்னும் ஒரு படி மேலே போயிடணும். தசாபதிகள் மாதிரி இருக்கும். அந்த இது வரும்போது இந்த அமைப்பு இருக்கும். 12ஆம் இடத்துல இப்படிலாம் இருக்குது, அவங்க இப்போ கல்யாணம் ஆகுது அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி தான் பார்க்கணும். புட்டுக்கும் அது நிறையா விஷயங்கள் பார்க்கணும். நம்ம அப்படி சொல்லிட முடியாது, கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா எடுத்தோன்னே ஒரு ஜாதகத்தை போட்டு அப்படிலாம் இருக்க முடியாது. இந்த அமைப்பு இந்த ரீதியில் இந்த மாதிரி தசாபதி இருக்கும்போது அவங்களுக்கு திருமண அமைப்பு இல்லை. சனி தசை வரும்போது வருமானம் நல்ல இதெல்லாம் கொடுக்கும். அவனா சுகபோகத்தை கொடுக்காது, வருமானம் தான். குரு ஆன்மீகம் தான், அந்த மாட்டுக்கிறது கிடையாது. 12ஆம் இடத்துலலாம் சுகபோகத்துக்கெலாம் வேலையே கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு அமைப்பு. இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு ஜாதகமாக ஆய்வு பண்ணுவோம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க, பதில் தர்றேன். நேரம் இருந்தால் அப்படி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தர்றேன்ட்டு உடனே நீங்கள் வாட்டில் போட்டுக்கிட்டு இன்னும் பொருளாக கிடையாது. அது எனக்கு ஆய்வுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பதில் தருவேன், இல்லாட்டிக்கு இல்லை. சரிங்களா? அதையும் பார்க்கலாம். நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி.